கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, காலையிலே எழும்பி உட்கார்ந்து என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கவே மாட்டேங்குது. பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயம் மாதிரி வர்ற பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலை. 1க்கு 3 சம்பாத்தியம் வீட்டில் இருக்குது. நாங்கள் 3 பேர் வேலை செய்கிறோம், 4 பேர் வேலை செய்கிறோம், இல்லை 2 பேர் வேலை செய்கிறோம், இல்லை ஒருத்தர் தான் வேலை செய்கிறோம். ஆனாலும் வர்ற இந்த பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலையே. ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் தங்கவே மாட்டேங்குதே. வர்றதும் தெரில, போகிறதும் தெரில. தொடர்ந்து நான் கடனில் தானே இருக்கிறேன். ஏன் என் வீட்டில் இப்படிப்பட்ட தரித்திரம்? ஏன் என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட கடன் என்று கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கும்படிக்கு கர்த்தர் நல்ல மங்கள வார்த்தையோட உங்களை சந்திக்கிறாரு. ஆசையாக எடுத்து வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தாவீதுக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னார். வீடு கட்டி கொடுத்தார். இப்போ அந்த வீட்டில் தாவீது ஜபிக்கும்போது சொல்கிறான், ஆண்டவரே, உமது அடியானுக்கு நீர் கட்டித்தந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது ஒரு ஜெபம். இந்த வசனத்தை இன்னிலிருந்து நீங்கள் ஜெபமாக ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, வாடகை வீடோ, சொந்த வீடோ, லீஸ் வீடோ, இல்லை ஒத்தி வீடோ, ஏதோ ஒன்று குடியிருக்க ஒரு வீடு தந்திருக்கிறீங்கப்பா. இந்த வீடு உங்களால் எனக்கு கிடைக்கப்பட்டது. நான் வாடகை கொடுத்தாலும் நீங்கள் தர பணத்தில், நீங்கள் தர வருமானத்தில் தான் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு நல்ல சம்பளத்தை தர்றீங்க, அதை வச்சு நான் வாடகை கொடுக்குறேன். சொந்த வீடு தந்தாலும் நீங்கள் தந்தது தான்ப்பா. இதில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என் வீட்டில் நீங்கள் இருக்கணும்ப்பா. இது நீங்கள் தங்கி இருக்கிற வீடாக இருக்கணும். இந்த வீட்டு எப்போதும் உங்களுக்கு முன்னால் இருக்கணும். உங்களுக்கு தான் இந்த வீட்டில் முதலிடம். என் வீட்டில் தலைவராக நீங்கள் இருங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால உமது அடியானின் வீடு என்னென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது என்ன வார்த்தைங்க? உம்முடைய ஆசீர்வாதம் அப்படின்னா முறையான வருமானங்களினால என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எனவே இன்னைக்கு முறைகேடான வருமானங்களோ, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி புழிஞ்சு எடுக்கிற வருமானங்களோ ஒரு நாளும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யங்கள் இன்னைக்கு உங்களை தேடி வரும். வேலை இல்லைன்னு இதே வீட்டிலேருந்து கதறிட்டு இருக்கிறியா? உனக்கு வேலைக்கு வழி திறந்துருச்சு. வெளிநாடு போக எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் பிரதர். பணம் கொடுத்து பார்த்தேன், பணமும் இல்லை, வேலையும் இல்லை, ஏமாற்றிட்டாங்க, விசா தரல. கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கொடுத்தேன், கிடைக்கல, ஏமாற்றிட்டாங்க. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இலவசமாக கொடுக்குறவர். இன்னைக்கு உங்களுக்கு இலவசமான வருமானத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் வழி திறந்து தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது வருமானம் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமான புருஷன் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஈவு, ஆசீர்வாதமான ஒரு மனைவி ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஈவு, ஆசீர்வாதமான பிள்ளை செல்வங்கள் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஈவு. இது எல்லாம் நிரம்பி உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதி ஆசீர்வதிக்கிற அப்படியே நிறைவேறட்டும். சரி, ஒரு நல்ல சாட்சி அன்னைக்கு நம்ம கேட்கலாம். சகோதரி சாந்தி ஃப்ரம் கன்னியாகுமரி. நான் 3 வருடங்களாக சொந்த வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்தேன். சரியாக அமையவில்லை. எனக்கு சொந்த வீடு கிடைக்க தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜபித்தார்கள். அந்த ஜபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் சொந்தமாக வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி. சரி, ஆண்டவர் உங்களுக்கும் சொந்த வீட்டை கொடுத்து அதில் சமாதானமாக குடியிருக்க ஆசீர்வாதங்கள் தங்க உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே
முறையான ஆசீர்வாதங்களினாலே, நேர்த்தியான ஆசீர்வாதங்களினாலே, நீதியாய் சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்களினாலே என் பிள்ளைகளுடைய வீடு இனி என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. காலி பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். காலி பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியட்டும். நடக்காத திருமண காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அழகாக நடக்கட்டும். ஆண்டவருடைய தலைமையில நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் இனி இவர்கள் வீட்டில் இருப்பதாக சொல்லியிருக்கிறேன். உன்னை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன்னு சொன்னீரேன். ரோஸ்லினை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கினதற்காய் உமக்கு நன்றி. ரூத்தை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கினதற்காய் உமக்கு நன்றி. பெனிட்டாவை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கினதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நீர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீரோ தடைகளை உடைச்சி கொடுத்து என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு இருக்கிற பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.